இப்போ தான் நம்ம கடைக்கு காலா வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாம் சின்ன காலானா ரொம்ப சின்னதாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே 1/2 கிலோ சைஸு. உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், என்றைக்கு என்னால் உங்களுக்கு 500ரூவாய்க்கு கீழே கொடுக்க முடியுதோ அன்னைக்கு நம்ம 4 கிழமெல்லாம் பார்க்காம எடுத்து போடுவோம். இன்றைக்கி 500ரூவாய்க்கு கீழேங்க. இன்றைக்கி எல்லோரும் வாங்கிட்டு போகலாம். அடுத்தது பெரிய காலாவும் இன்றைக்கி விலை கம்மி தாங்க. எப்பொழுதும் நம்ம கடையில் போடுறத விட இன்றைக்கி 160 ரூபா விலை கம்மிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் அவ்வளோ சைஸாக பாக்ஸு பெருசுக்கு இருக்குங்க. இந்த காலாலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும். சத்து நிறைஞ்சது. சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ சின்ன காலா பெரிய காலான்னு பார்க்காம காலா வாங்கிக்கோங்க. அடுத்தது கொடுவா. இது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க. எப்படி பாக்ஸு பெருசுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம வேதாரண்யத்துலேருந்து வரும்போது எல்லா மீனுமே நீட்டமாக மட்டும் இருக்காதுங்க, நல்லா அகலமாகவும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வளன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இதை போன்லெஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்கா. அதாவது உங்களுக்கு ரொம்ப பெரிய வெள்ளைக்கிழங்காவாக கொடுத்துட்டு இப்போ மீடியம் சைஸ் போட்டாலே நம்ம கடையில் சின்ன வெள்ளைக்கிழங்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இதுவும் ரொம்ப விலை கம்மிங்க இன்றைக்கி. அடுத்தது இது கத்தாழை கொடுவா, வெள்ளை கொடுவான்னு சொல்லுவாங்க. இதுவும் ருசியாக இருக்குங்க இந்த மீன். அதாவது கொடுவாவுக்கு நியர்பையாக இருக்கும்.